Welcome to Diva Entertainment. சரி, இதை மறந்துட்டேன். நீ எதுக்கு மாலை போட்ட? இன்ட்ரோக்கெல்லாம் பாட்டு போட தெரியலங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீ எதுக்கு மாலை போட்ட? புரியல. சாமி என்ன வேண்டி போட்டீங்க? வேண்டதான் வெளியே சொல்லக்கூடாது, வலிக்காத போறோம். ஓ, வேண்டிதான் இப்ப போட்டிருக்க. கார்த்தி ஒன்னு போட்டியா 2 போட்டியா சொல்லுங்க. கார்த்திகை 2 போட்டீங்க. அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? சரக்கு அடிச்சிங்க. இல்லையே, அந்த பழக்கமே கிடையாது. அந்த பழக்கம் அது எப்படி? ஆனா அந்த மாலை போடுறாங்க தெரியுமா, அந்த கடைசி 3 நாள்ல போவாங்க, அவன் நல்லவனா இருப்பான். ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் போடுவான், அவன் கொஞ்சம் நல்லவனா இருப்பான். இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதியே பண்றவன் ஒட்டுமொத்த பேரும் அயோக்கிய பயலாதான்டா இருப்பேன், உன்னைய மாதிரி. அதுக்கு எல்லாரும் ஏன்னா 5 நாள் போட்டாலும் அந்த 3 நாளாவது கண்ட்ரோல் இருக்காங்க. இது அப்படி கிடையாது. ஒரு எப்படின்னா மாலை உனக்கு எப்படின்னு போட்டாங்க வீட்டுல, மாலை எப்படா கழட்டி வைப்போம், எப்படா டாஸ்மார்க்கு போவோம், அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கான் அவன். ஏன்னா மாலை போட்டா ஒரு கண்ட்ரோல் இருக்கும்ல, பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லாம் போனா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கண்ணு இப்படி போகுது. சொல்லல கரெக்டா பார்த்தாலா இது மாதிரிதான் இவன். எல்லா இதுலயும் இது மாதிரிதான். தப்பா எடுத்துக்காதீங்க. அத ஓப்பனா சொல்றேங்க, இவன் மூஞ்ச பார்த்தா நல்லவன் பக்தியோட மாலை போட்டவன்னு ஒருத்தன் சொல்லுங்க, இதுல வந்து நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியும் நான் நல்லா அது வாய்ப்பு இல்ல. எல்லாத்துக்கும் தெரியும் நான் நல்லா வந்து யார்ட்டையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல, யார்ட்டையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாத்துக்குமே தெரியும் நான் நல்லா வந்து கேட்க யாராச்சும் போறவங்க கூட்டு கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் மாலையை போட்டுதான் ஏமாத்துறிய ஊரை தான் நீங்க. எப்படி தெரியுமா இருக்கு? விரதத்துல இருப்பாங்களாம், மாலை போடாதீங்க, விரதத்துல இருப்பாங்களாம். அவங்க வந்து பப்ஸ் சாப்பிடுவாங்க, புரோட்டா சாப்பிடுவாங்க, ஆனா அதுல முட்டை கலந்துருக்கும். ஆனா அது வந்து விரதத்துல வேற சேர்ந்துருமா புரோட்டா. இதெல்லாம் குளிர்துன்னா இருக்கும். அது இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க, அது வந்து நான்வெஜ்ல வந்துருமா. ஆமா ஆமா, முட்டை வந்து வெஜ்ஜில சேர்த்துருவாங்க அப்போதைக்கு மட்டும், ஆனா விரதத்துல இருப்பாங்க. அது எப்படி? நீ அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? லைட்டா குளிர்துன்னா ஆக்சிஜன் போடுவோம். சொல்ற மாதிரி மாலை போட்டிருக்காங்கல்ல, சிகரெட் அடிக்கலாம், ஆன்ஸ் போடலாம், கூலி போடலாம். சரக்கு வந்து நான்வெஜ், அது மட்டும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வெஜ், இதெல்லாம் வந்துட்டு வெஜ்ஜில சேர்ந்துரும். இது வந்து நல்ல பழக்கம். சரக்கு மட்டும் கெட்ட பழக்கம், அது பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது, யார்கிட்ட சொல்றது? எப்படியும் உங்க பழக்கம் இல்லைங்க, பொய். எப்படியும் உங்க இதுலயே ஒரு ஆள் இருப்பான், அவனை போயிட்டு இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டு சொல்லுங்க அவனுக்கு. வீடியோ பாக்குறவன் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ கண்டென்ட் ஒருத்தர் பேசுறான், என்னை தூக்கி உட்கார வச்சுறாரு. எங்க வீட்டுல பெருவெளியும் இருப்பாங்க, என்னை கொடுத்துக்கிட்டு. ஆனா நான் பொய் சொல்ல மாட்டேன், என்னைக்கும் உண்மையேதான் சொல்லுவேன். அவரு உண்மையா சொல்ல போறாரு, மாலை போட்டிருக்காரு. அவர் என்ன பொய் பேசணும்? சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க. மாலை முன்னாடி சொல்ல சொல்லுங்க. தாண்டா, நீ வந்து குடிக்கல, சிகரெட் அடிக்க வேண்டாம், தாண்டா தாண்டா. நான் குடிக்கல, எல்லாம் குடிக்கலனா, எல்லாம் குடிக்கல குடிக்கல இல்ல, இது வரைக்கும் குடிச்சதே இல்ல, இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. மாலை போடுறதுக்கு 2 நாள் முன்னாடி குடிக்கலன்னு தாண்டா துண்டா, சிகரெட் அடிக்கிறது தாண்டா. ஏண்டா இதே மாதிரிதான் சொன்னாரு, இவருக்கு எந்த பழக்கமுமே இல்லையா? 1999 குடிச்சதுங்க. இப்ப வந்து அதை உள்ளார வைக்கிறாங்க, அதனால துண்டு தாண்ட முடியல. தப்பா என்னன்னு போய் தான் சொல்றீங்க. வாய தொண்டாலும் மேல வாங்க. ஆஜி மழை வரும், அவங்க முன்னாடி போட்டோம், அவங்க நலஞ்சிட்டு ஓடி அதை பத்தி கை தட்டி சிரிக்கலாங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு வாங்க நின்றுக்கிட்டோம். எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க அவன்.
சொல்லுவாரு இங்க என்னென்ன மீன் இருக்கு, ஆமா ஆமா. என்னென்ன சாப்பிடலாம், இந்த மீன் சாப்பிடலாமா. நான் சொன்னது வந்து நீங்க பொய்ன்னு நினைச்சிருப்பீங்க. திருச்சி எவ்வளவு பெருசு இருக்கு, கரூர் வரைக்கும் இருக்கான்னு அந்த போர்டை காட்டு போட்டிருக்கு பாருங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், காட்டுப்புதூர் காவல் நிலையம், எல்லை ஆரம்பம் இருக்கா? நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தொடர்புன்னு இருக்கு. ஏன்னா இந்த சைடு வந்து எல்லை முடிவுன்னு இருக்குங்களா? இப்பயாவது நம்புங்க நாங்க சொல்றோம். 2 மாவட்டம். இப்படி போனா கரூர் போயிருக்கலாம், ஆஹா. இப்படி போனா இவரு சொல்லுவார்ல கமல், நான் இப்படி இருப்பேன்னு நினைக்காதீங்க, நான் இப்படி இருப்பேன்னு நினைக்காதீங்க, நடுவுல இருப்பேன்னு நினைக்காதீங்க, இங்கிட்டும் போவேன் இங்கிட்டும் வருவேன். ஏன்னா 2 மாவட்டம் எங்க மாவட்டம். அது மாதிரிதான் இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல. விலாங்கு ப்ரோ. அவையிலேயே குட்டிகள். பரவாயில்ல. ஆனா திருச்சி இவ்வளவு தூரம் இருக்குன்னு எனக்கு இப்ப இடையில தான் தெரிஞ்சுங்க. திருச்சினா சப்பையாதான் 6ஆதான் அப்படி இருக்கு. அதான் இங்க உருண்டையாதான் பெருசு 4 மாவட்டம் இல்ல, திருச்சி ஒண்ணு. திருச்சி ஆமாங்க பெருசாதாங்க இருக்கு. எல்லாமே இருக்குல்லங்க. ரயில்வே ஜங்ஷன் இருக்கு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, டேம் 1க்கு 3 4 டேம் இருக்கு. முக்கம்பு டேம் தெரியுங்களா? திருச்சில இருந்து எங்க பஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல திருச்சியில இருந்து போகணும்னா எந்த ஊருக்கு போனாலும் 5 மணி நேரத்துக்குள்ளேயே போயிடலாம். 5 6 மிஞ்சி மிஞ்சி பார்டருக்குலாம் போனோம்னா 6 மணி நேரத்துல போயிடலாம். சென்ட்ரல் எங்க போனாலும் ஒரு 2 மணி நேரம் 5 மணி நேரத்துல எல்லா மாவட்டத்துக்கும் போயிடலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டு. அதனாலதான் திருச்சி வந்து அடுத்த அடுத்ததா அடுத்த கேபிட்டலா அம்மா இருந்தா கொண்டு வந்திருப்பாங்க. அது எதுக்கு நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் பேச வேணாம். இருந்தாலும் திருச்சியில எவ்வளவுலாம் இருக்கு. ஆனா சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இன்னும் நம்ம இதுல வரும் வீடியோ, அதையும் போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி போன இடமும் போய் பாருங்க. நம்ம வீடியோல தான், நம்ம சேனல்ல தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இதுவும் பாருங்க. இதுக்கப்புறம் இன்னும் சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு திருச்சியை சுத்தி. அதுக்கு இன்னும் நாங்க போல காமிக்கிறோம். ஒரு இடமா அது இருக்காங்க பார்த்து வச்சுட்டான் பிள்ளைங்கள. வாப்பலாங்கிறான், பேசுறதுக்கு கூட விட மாட்டான். அவன் அவரு இருக்க ஸ்டைல பாருங்களேன். இவருக்கு என்னங்க குறை, ஏதாவது பொண்ணுங்க இருந்தா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. அவருக்கு பாவம். ஐயோ பொண்ணுங்களா வேணாம். ஒரு அப்படிதான் சும்மா வந்துட்டு நடிப்பாரு. ஆனா பொண்ணுடா அப்படின்ட்டான். நீங்க எங்க அப்படிம்பாரு. எங்க மாயனூர்ல மீன் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மீன் இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன். மீன் சேர்றா வாயந்திர மாட்டேன்லாம் உனக்கு சொல்ல. சாப்பிடுறா, நல்லா சாப்பிடுறடா, நல்லா தூங்குறடா, நல்லா ரெஸ்ட் எடுக்கிற, அப்பப்போ ஜாலியா அங்கங்கன்னு சுத்துற, எல்லாம் பண்ற. ஏன்னா உடம்பு ஏற மாட்டேங்குது. அது ஒரே ரீசன், நீங்களா கண்ணு வச்சிருங்க. இது சாப்பிடுறது கண்ணு வைப்பாங்க. போன வீடியோல வியூவர்ஸ் எனக்கு எவ்வளவு பேர் கண்ணு வச்சாங்க தெரியுமா? என்ன கண்ணு வச்சாங்க? அதுனா உடம்பு ஃபுல்லா வன்மம் இருக்கக்கூடாது. விஷமா இருந்தாதான் உடம்பு ஏறாதான். உடம்புல கொஞ்சமா நல்ல எண்ணங்கள் இருக்கணும். சரிங்க இருந்தாதான் கொஞ்சம் ஊறணும். எனக்கு ஊறவே வேணாம், இப்படி இருக்கட்டும் விடுங்க. ஏன்னா இப்படி சரிங்க விடுங்க. மீன் நல்லா இருக்கா, சாப்பிட போலாம். வாங்கி தரண்டா. திங்கிறதுலயே பசிக்குதுங்க, காலைல சாப்பிடலங்க. பாப்பா போகுது. பொங்கல் இல்ல பைத்தியாரம். அறிவு இருக்காடா கேடம். அந்த புள்ள என்னடா நினைக்கும் லூசு. வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், ஓரமா போங்க. வீடியோ எடுக்கிறோம், மயில எடுக்கிறோம், நாங்க மட்டும் முறைக்கிறாயடா. யாரா இருந்தாலும் முறைக்க நம்மளுக்கு வந்து இதே கிடையாது. சரி விடு, அங்கிட்டு பாரு அந்த புள்ள. அது அவரு புள்ள பாத்தீங்களா? விடு அவங்க கேஷுவல் தான் போயிட்டாங்க. எதுவும் தப்பா இருக்காங்க, சும்மா ஜாலி தான். போலீஸ் கூட்டு வருவாங்க. சும்மா நார்மல் பண்ணுவாங்க. போன் பண்றதா முடியாது. பரவாயில்ல. திருச்சி ஒரு 4 நாளாவே கிளைமேட் செம்மையா தான் இருக்கு. ஆமா ஒரு வாரத்துக்கு மேல அப்படிதாங்க. கொடைக்கானல தோத்துருவோம் நம்ம. அது என்ன புயலுங்க? திவ்யாக் புயல இதாங்க என் பேர்ல சிங்கம். பேராசியம் சிங்கம் புயலுங்கிறாங்க. தித்வா புயல். தித்வா புயலா? அவங்க இலங்கை தாங்க மாட்டிக்கிட்டாங்க. நம்ம பாரு அங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க மேல கோவம் இருந்தாலும் இந்த மாதிரி பசிக்குதா?
வாங்கி வந்ததுக்கே சாப்பிடுறதானே என்னங்க சாப்பிட போனா எப்பொழுதும் சோறுன்னு எப்படா ஒருத்தர் இருக்க முடியும்? பசிக்குதுன்னு சொல்றது தப்பாங்க. வாங்கி தரேன்டா, சாப்பிடலாம்டா. இதுக்கு மேல என்ன இருக்கு? சாப்பிடலாம்டா. எப்பா ஏங்க, இப்பதானே சொன்னேன் பிள்ளைங்க இப்பதானே சொன்னேன். சொல்லி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்குமா? சாவுட உன் கழுத்துல இப்படியே தான் இருக்கணும். இல்லங்க, இப்படி எல்லாம் இருந்தா கூட மேல வர பிள்ளைங்களையும் பாப்பான். இப்படி ஆக்கிடணுங்க. சரி விடு, அந்த பிள்ளைய வரும். ரசிக்கங்க, பொண்ணுங்களை பார்க்கலாம். அதுக்கு 24x7 பொண்ணுங்கன்னு இருக்க முடியுமா? அப்படி இருக்க நீ தான்டா அப்படி இருக்க. யாரையும் ஓட மாட்டேங்கிறாங்க. நான் சத்தியம் பண்றேங்க. நான் எப்பயாச்சும் தான் இப்படி இருக்கேன்னு சொல்லுவேன். நீங்க எப்போதுமே அப்படிதாங்க இருக்கீங்க. பொய் சொல்றேன். பொய் சொல்றாரு, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் இப்ப வந்து நாட்டாம. சாரி, நீங்க சொல்லுங்க ரெஃப்ரி. சொல்லுங்க. என்ன சொன்னாரு அவரு? உங்களோட கருத்துக்கு வாங்க. என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லுங்க. நான் சொன்னேன் சொல்லாம இருங்க. அவர் பொய் சொல்றாரு. அவருதான் ஒண்ணுமே சொல்லங்கிறாரு. வாயத்தை சொல்லுங்க. அப்படி அந்த புழுவ புழுவுறீங்க. சொல்றேன்டா, இருடா கொஞ்சம் பொறுடா. ஒரு நிமிஷம் என்ன அவர் என்னத்த சொல்லுவாரு? நான் அந்த தரப்பையும் கேட்டாகணும், உங்களையும் கேட்கணும். அவரை சொல்ல விடுங்க. நீங்க ஏன் அவங்க ஒண்ணு இல்லைங்கிறாரா? இருங்க, அவர் சொல்ல வராத, சொல்ல விடுறா பண்ணுங்க. ஐயோ, நான் பாத்துக்கிறேன். ஜட்ஜி டைப் எல்லாம் பேச கூடாது. சொல்லுங்க நீங்க. நான் வந்து பொண்ணு ஒரு 24 மணி நேரம்னா அதுல வந்து நான் ஒரு 12 மணி நேரம் பாக்குறேங்க. 12 hours பாக்குறேன். இவன் 24 மணி நேரமும் பொண்ணதாங்க பாத்துட்டு இருக்கான். ஆமா, நீங்க அவர் பேசினப்ப நீங்க குறுக்க பேசக்கூடாது. சொல்லுங்க, இதுதான் உங்க குற்றமா? ஆமா, இதுதான் குற்றச்சாட்டு. ஆமா, குற்றச்சாட்டு இதுதான். என்னடா அவரு சொல்றாரு, அவர் 12 hours பாக்குறாரா, நீங்க 24 hours பாக்குறீங்க. ஆனா அவரு வந்து இது சாதாரண நினைச்சு அவரும் சொல்றாரு, நீ சாதாரண நினைச்சு சொல்ற. சொல்லு. இப்ப பார்க்கவே இல்லையே. இவன் தான் பார்க்கவே இல்லை. ஆமையா, நீங்க ஏன் போய் சொல்றீங்க? நீங்க போய் சொல்றேன். அம்மா இருங்க, சட்டை அவுத்து கூட இருங்க. உணர்ச்சியா சொல்றாங்க. என்னை தாண்டுங்க. நான் படுத்துறேன், தாண்டுங்க. நீங்க போய் சொல்றீங்க. யாரையும் போய் சொல்ல பாருங்க. வாயில வர்றது எல்லாமே பொய்யாதாங்க இருக்கு. ஏன் அப்பா நீ பொய் சொல்லுன்னு தெரிஞ்சு இல்ல, தாண்டி இருக்கு. நான் படுத்து நீ தாண்டி இப்பெல்லாம் வந்தா வண்டி ஏற்றுக்குவாங்க. ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு. ஒரு சான்ஸ் தான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்ப பொய் சொல்றேன்னு ஒத்துக்கணும். சரிஞ்சா, ஸ்டார்டிங்லேயே வருவோம். ஸ்கூல் லவ்ல இருந்து இந்த சரி, ஸ்கூல் ஏஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எத்தனை முன்ன லவ் பண்ணிருக்கோம்? எல்லாத்தையுமே நான் கேக்குறேன். அதுல இருந்து எல்லாத்தையுமே உண்மையை மட்டும் தான் சொல்லணும். ஒரே ஒரு பொண்ணு. ஒரே ஒரு பொண்ணு. இந்த பொய் பேசாதீங்க, உண்மைகள் மட்டும். பொய் பேசாத, உண்மையை சொல்லு. மச்சான்ட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். அவன் ஐயோ அப்பா, அவன் எள்ளுனா என்னையா இருப்பான். சொல்லு. ஆனா உண்மையதான் சொல்லுவோம். நீங்களும் உண்மையதான். நானும் உண்மையை சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன். இது வந்து வாதம் நடக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து எல்லா உண்மையும் வெளியே வரணும். சாட்சிக்கு ஒரு ஆள் வேணும்னா அவரை கூப்பிடுங்க. உட்காருங்க சார், நீங்க வாங்க, இங்க வாங்க. பேரை கூட சொல்றோம் நாங்க. பேரை சொன்னா நம்ம மாட்டிக்குவோம். நல்லா உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பாருங்க, வந்துட்டாரு உங்க சாட்சியாளர் வந்துட்டாரு. உங்களுக்கு சாட்சியாளர் யாரு வேணுமா? அபி இருக்காங்க, வருவாப்ல. அபி, சரி அவர் வருவாப்ல. நீங்க சொல்ற வரைக்கும் இவர் இருக்கட்டும். அது சாட்சி வர வரைக்கும் அது தப்பு. சாட்சி வந்து சாட்சி அவரும் இருக்காரு. அவரு இருக்கட்டும். இப்ப நான் சொல்றது கேளுங்க. உங்க சாட்சி இவரை கூப்பிட சொன்னீங்க, கூப்பிட்டு தான் உட்காண்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க. ஸ்கூல் டைம்ல பேசக்கூடாது, ஜட்ஜி டென்ஷன் ஆயிடும். ஸ்கூல் டைம்ல வந்துட்டு எத்தனை பொண்ணுங்க லவ் பண்ணீங்க? ஸ்கூல் டைம்ல மட்டும் நான் கேக்குறது. ஒரு பொண்ணு. ஸ்கூல் டைம்லயே? ஆமா. அது எப்படி, உண்மையா லவ் பண்ணீங்களா இல்ல எப்படி? அதான் சாட்சி உட்காந்துருக்காரு, கேளுங்க. இவருதான் அந்த தூதுப்புறா. நீங்க குடுக்குறத போயிட்டு கொண்டு போறது வந்து இவருதான். அவர்தான் இல்ல. யார லவ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. என்னங்க அசிங்கப்படுத்தி விட்டாப்ல. யாரும் உண்மையா லவ் பண்ணேன்னு அவருக்கு தெரியுங்க. உண்மையா லவ் பண்ணவங்களும் எனக்கு தெரியும்.
ஆனா ஸ்கூல் டைம்ல ஆனா மித்தவங்க லவ் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பொண்ணு ட்ரூவா லவ் பண்ணிருக்காப்ல. அது இல்லாம சும்மா லவ் ஒண்ணு இருக்கு. அந்த பட்டாம்பூச்சி காதல் சைட்டிங்லாம் அது பிரச்சனை இல்லை. அப்படி கிடையாது. நீங்க நினைக்கிறது நீங்க கண்ணோட்டத்துல பாப்பீங்க போயிட்டீங்க, அது வேற. இது வேற தெரியாத உங்களுக்கு. உங்க சாட்சியாளர் தான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணி என்கிட்ட என்ன கேட்டீங்க? உண்மையா லவ் பண்ணது என்னன்னு கேட்டீங்க. உண்மையா லவ் பண்ணதை நான் கேட்கல, நல்லா திங்க் பண்ண. நான் கேட்டது ஸ்கூல் டைம்ல எத்தனை லவ் பண்ணேன்னு. எத்தனை லவ்லாம் அதெல்லாம் கிடையாது, தெரியாது. ஒண்ணுதாங்க, கணக்கு இல்ல. ஒண்ணுதான். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஒரு ஆமா, உங்க அம்மா மேலங்க, உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லுங்க. நான் இந்த மாதிரிலாம் யார் மேலே இருந்தாலும் பண்ண மாட்டேன். மேல நான் பண்ணிக்கிறேன். ஆக மொத்தம் எத்தனை பொண்ணா லவ் பண்ணிருப்பான்? இன்ஸ்டாலே அப்படியே ஒரு 4, 5, 6, 7, 8 உங்க சாட்சியாளர் அப்படி இங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க லவ் பண்ணிருப்பா. ஒரு 8 பிள்ளை நல்லா உட்காருங்க, பிரச்சனை இல்லை, உட்காருங்க. நிக்கல. அதான் பாக்குற பிள்ளைலாம் லவ் பண்ணுவாங்க இல்லன்னு சொல்லு. அசையாத மரம் ஒன்று. அவன் என்ன தெரியுமா, நீங்க சாட்சியாளரும் ஜட்ஜும் பேசுறது வாதத்துக்கு வரக்கூடாது. பேர்லாம் சொல்லுவேன், பேர்லாம் சொல்லக்கூடாதுங்க. அக்காங்குவா ஃப்ரெண்டுங்குவா. இப்பயே கால் பண்ணி கொடுத்துருவேன். ஊரை மட்டும் சொல்றா, பேரை சொல்றானா? ஊர்ல வந்து மொத்தம் ஒரு பொண்ணதான் ஒரு லவ் பண்ணாரா? நிறைய தெரியாத மாதிரியே கேட்பான். நேம்லாம் அவாய்ட் பண்ணி நேம்லாம் கட் பண்ணிடலாம். இது ஆகிட்ட ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு என்ன புள்ள அது இங்க நான் பேசிட்டு இருப்ப குறுக்க பேசக்கூடாது. சாட்சியாளரே தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்புறம். சரி சரி சரியா? ஓகே சார். இங்க பாருங்க, எத்தனை பேரு கவுண்டிங் மட்டும் சொல்லுங்க. 8 இல்ல 9. ஸ்கூல் டைம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எக்கச்சக்கமா இருக்கும். அப்ப இப்ப சொல்றது எந்த 11th ல இருந்து 12th வரையும் 11வது 12வதுக்குள்ளே 8 பிள்ளைங்களாடா. ரெக்கார்டுங்க. ஓலி ஏன் சாட்சியாளர் நான் வரேன். உன் சாட்சியாளர் தான் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ பேசக்கூடாது. எதுவும் அவரோட பேசக்கூடாது. அவரை பத்தி உங்களுக்கு திருப்பி தெரியணும்னா அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது அப்புறம். நான் இப்ப கேட்டது உங்களை பத்தி முக்கியமான கண்டென்ட். அவரை பத்தி நம்ம கேட்டுக்கலாம். இப்போ உங்களை பத்தி கேட்டதுக்கு நீங்க விடை கூறவே இல்லையே. இந்த வாதத்தாரர் என்ன உங்கள்கிட்ட சொன்னார்? லவ் எத்தனை அவர் சொன்னோட எந்திரிச்சு போறாரு. இருங்க, அடுத்து உங்கள்கிட்ட தான் வருவேன். அதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம், வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 11th to 12th 8 பிள்ளைங்களாமோ? என்னத்த நீங்க இவ்வளவு நேரம் இருக்கீங்க, என்னத்த விசாரிக்கிறீங்க? ஒருத்தர் சொல்றத மட்டும் கேட்டீங்க. 2 பேர் சொல்றாங்க. அதுல உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மைதாங்க இருக்கும். நீங்க சொல்லுங்க. அப்ப நான் சொல்றது உண்மைதான். நம்ம சிக்கிதுங்க வாங்க. ஏங்க நீங்க உட்காருவீங்க. வாடா டேய், இங்க வா, இங்க வாங்க. உங்களெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், வாங்க. என்னவா 2 3 நீயும் ஏண்டா சொல்லு. பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. பொண்ணுங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. அப்பதான் யாரு உண்மை யாரு பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஏங்க ஒண்ணு சொல்லிட்டான் நானு. நான் நின்னு தைரியமா பேசல. நீ பேச இரு, நான் சொல்ல விட. நீ ஜட்ஜியா? என்கிட்ட பேசுறியா? என்ன பேச முடியும்? அப்பதான் நான் நியாயத்தை பேச முடியும். ஃபர்ஸ்ட் இங்க ஐயோ, எங்க ஆசாரத பாத்தீங்களா? இப்படி ஆடுறாங்க. என்னடி இது? உங்களுக்கு ஏ அப்பா அலசுங்க. ஏங்க இப்ப ஜட்ஜா இருந்து நான் ஓப்பனா சொல்லிட்டேன், ஓப்பனா சொல்றேன். உன் கண்ணை மறைச்சிருச்சு பொம்பளை சோக்கு. இல்லங்க தயவு செய்து திருத்திக்கங்க. இல்லங்க, ஏன்னா 11th இருந்து 12th 8 பிள்ளைங்க. காலேஜ்ல எத்தனை தெரியல. அதுக்கப்புறம் அந்த டாபிக் உள்ள வரலங்க. ஜட்ஜ் படிச்சு ஒருத்தர் சொல்றத வச்சு கேட்டுட்டு இருக்கா. உங்க மேல தப்பு இல்ல, அந்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணல. பண்ணவே இல்ல. ஆக மொத்தம் நீங்க அந்த பொண்ணை லவ் பண்ணல. ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணீங்க. நான் பேரை கூட சொல்லுவேன். அப்ப நீங்க விவேகானந்தர் மாதிரி இருக்கல. இல்ல இல்ல சரிங்க, நம்ம இதெல்லாம் கரெக்ட். நம்மளே இப்படி அடிச்சுக்கிறோம், அது வேற விஷயம் இருந்து போட்டோம். இந்த விஷயம் பண்ணாத நம்ம உட்காதான் இருக்கோம். பண்றவங்க ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுங்க. அவன் தான் மாலையை போட்டு ஊரை ஏமாத்துறானுங்க. கேட்டா சாமி சாப்பிடுறாங்க, நல்லா இழுக்கிறான், பிள்ளைங்க கூட சுத்துறான் அப்படின்னு போய் பேசுறாங்க. ஆனா மாலையை போட்டு விட்டு நல்லவங்க ஊரை ஏமாத்திடுறாங்கடா. முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காங்க. பொய்யெல்லாம் யாரும் பேச. சரி வாங்க, நம்ம மீன் சாப்பிட போலாம். எனக்கே பசி எடுத்துருச்சு. லெட்ஸ் கோ டு ஃபிஷ் ஷாப்.
அப்பா வாங்க guys, போலாம் வினோதமா மீன் ஏங்க ஜட்டி இருக்குதுங்க வேற. எங்க பாருங்க நல்ல டெக்னிக் எங்க பாருங்க இப்படி இழுத்து பிடிச்சி அவ்வளவுதான்.